ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதில் நாம் 1/4 கிலோ சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த சிக்கன் அளவு போட்டுக்கோங்க. 1/2 கிலோன்னா கூட போட்டுக்கோங்க. இப்போ இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதிலேயே பிரிஞ்சி இலை 1 இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா பாதியாக கீறி போட்டுக்கோங்க. இதுலேயே 4 லவங்கம், பட்டை சிறிதளவு. இதுலேயே மஞ்சத்தூள் நாம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதுலேயே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இது 3/4 பதம் வெந்ததும் நாம் ஆஃப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே வேகக்கூடாது, 3/4 பதம் மட்டும் வேக வைக்கணும். இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வேகட்டும். ஒரு 80% வெந்தால் போதும். இது ஒரு வாட்டி கலக்கி விட்டுருங்க. இப்போ 3/4 பதம் வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வெந்துடுச்சு. இப்போது இந்த சிக்கனை தனியாக ஒரு கப்பில் எடுத்துக்கலாம். தண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இது அப்படியே வடிகட்டுறதா இருந்தாலும் வடிகட்டிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சிக்கன் தனியாக அந்த தண்ணி தனியாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதே கடாயில் திரும்பி நாம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதுலேயே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி அறுத்து போட்டுக்கோங்க. ரொம்ப பெரிய வெங்காயம் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலையை நாம் சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுலேயே நாம் எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதுலேயே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஏற்கனவே நாம் உப்பு போட்டுட்டோம். பத்தலைன்னா திரும்பி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போது இதிலேயே நாம் 3/4% வேக வச்சுருந்தோம். மீதி இதில் வெந்துடும். இப்போ இதிலேயே நம்ம சிக்கன்லேருந்து எடுத்து வச்ச தண்ணியை கொஞ்சமாக நாம் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் ஊற்றினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 20% இதில் வெந்துடும். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதிலேயே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலக்கி விட்டுருங்க. இப்போ இதுலேயே ஒரு 1/2 எலுமிச்சை பழம் இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கலக்கி விட்டு நாம் அடுப்பை நிறுத்திடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சுவையான சிக்கன் ரோஸ்ட் ரெடி. இப்போ நாம் அடுப்பை நிறுத்திடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.